அந்த நேரத்திலே கேப்டன் அவர்களுக்கு ஒரு தகவல், எனக்கு தகவல் வருகிறது. நான் கேப்டன் அவர்களிடத்திலே சென்று சொல்லுகிறேன், செண்டூரிலே ஒரு வெடி விபத்து நடந்து விட்டது கேப்டன். மொத்தத்திலே 17 பேர் இழந்திருக்கிறார்கள். 13 பேர் வன்னியர்கள், 2 பேர் ரெட்டியாரு, 2 பேர் அந்த கூடை பின்னுகின்ற இனத்தை சார்ந்தவர்கள். 12 பேர் படுகாயமடைந்து ஜிப்மர் மருத்துவமனையில் இருக்கிறதாக செய்தி வந்திருக்கிறது என்று சொல்லுகிறேன். கேப்டன் அவர்கள் அந்த கூட்டத்தை அப்படியே நிறுத்திவிட்டு வண்டியை அப்ப சஃபாரி வண்டியை எடு, செந்தூருக்கு போகலாம் என்று சொல்லி செக் புக்கை கையில எடுத்துக்கிட்டு நேர செந்தூருக்கு வந்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அதிலே இறந்தவர்கள். நான் பாட்டாளி மக்கள் கட்சி சகோதரர்களை குறை சொல்லவில்லை, ஆனால் எங்கள் தலைவரை குறை சொல்லுவதற்கு உங்களுக்கு துளியும் அருகதை இல்லை என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். உண்மையாக அநாகரிகமாக எனக்கு பேச தெரியாது, ஆனால் உண்மையை பேசாமலும் இருக்க முடியாது. அங்கே வந்தோம். கேப்டன் அவர்கள் இறந்தவர்கள் 17 பேர், ஒவ்வொருவருக்கும் 25,000 பணத்தை கொடுத்தார். அதுக்கு பிறகுதான் உன் தலைவர் ராமதாஸே வந்தார். சென்னையிலே இருந்து 130 கிலோமீட்டர் பயணம் செய்து வழியிலே ஒரு காப்பியை குடித்துவிட்டு நேராக இறந்தவர்கள் இடத்தை வந்து பார்த்துவிட்டு 17 பேருடைய பிணங்கள் அந்த அரசு திண்டிவனம் அரசு மருத்துவமனையிலே இருக்கிறது. அந்த பிணக்கிடங்களே சென்று பார்த்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். இறந்தவர்கள் எந்த சமுதாயம் என்று பார்க்கவில்லை, எந்த சாதி என்று பார்க்கவில்லை, இறந்தவர்களுக்கு உதவி செய்தார். ஜிப்மருக்கு போன இறந்தவனை படுகாயமடைந்தவருக்கு தலா 5,000 கொடுத்தவர் புரட்சி கலைஞர் அவர்கள். உங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சங்கம், வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இன்னும் சொல்லப்போனால் வன்னியர் சங்கத்தினுடைய தாய் வீடு என்று சலவாதியை சொல்லுவார். அந்த சலவாதியிலே மின்னல் தாக்கி 4 பெண்கள் தாய்மார்கள் இறந்து போனார்கள். நான் தருமபுரியிலே என்னை ஒரு வேலையாக தலைவர் அவர்கள் அனுப்பியிருந்தார், கட்சியினுடைய வேலையாக. அவர் போன் பண்ணார். போன் பண்ணி முதல்ல நீ சலவாதிக்கு போனார். சலவாதிக்கு போயிட்டு நீ போறதுக்குள்ள அங்க 25,000 செக் வந்துடும், அந்த 25,000 நீ அங்க குடுன்னு சொன்னார். நான் அப்ப தலைவர்கிட்ட சொன்னேன், கேட்டேன் அங்க பூராவே பாமக. போய் குடியாத ஃபர்ஸ்ட், இறந்துட்டான், என்னுடைய தமிழ் மக்கள் இறந்து விட்டார்கள், அதை போய் பார் என்று சொல்லி அதற்கான பணத்தை கொடுத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அவரை பாராட்டுவதிலே தவறில்லை, அவரை புகழுவதிலே தவறில்லை. அவருடைய கலை உலகத்திலே 40 ஆண்டு சாதனையை வருகின்ற 15ஆம் தேதி பாராட்டு விழா மாநாடு நடத்துவதிலும்